இப்போது இஃப்பில் அண்டு வச்சு எடுக்கிறத பார்ப்போம். இஃப்பில் அண்டுன்னா என்ன அர்த்தம்னா, 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் எனக்கு ஃபஸ்ட்டு காட்டுங்க, அப்படி இல்லைன்னா என்ன காட்டணுமோ அப்படி தான். ஸோ அண்டை பொறுத்த வரைக்கும் 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும், அப்போ தான் அண்டு. ஆறுனா 2த்தில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும், இன்னொன்று ஆகலைன்னா கூட பரவாயில்ல, ட்ரூவாக காட்டுங்க அப்படின்னு. அண்டுனா 2மே. இப்போ பார்க்கலாம் எப்படின்னு. இஃப்குள்ளே அண்டு போடுற மாதிரி, இஃப்பில் இஃப் போட்டுட்டு அண்டு. இதில் லாஜிக்கல் இது இப்போ பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு பார்ப்போம். இந்த மார்க் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35. அப்புறம் இன்னொன்று இந்த மார்க்கும், ஏன்னா அண்டு 2 சப்ஜெக்ட் மார்க்குமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 அப்படின்னா எனக்கு என்ன காட்டுங்கன்னா பாஸ்ன்னு காட்டுங்க, இல்லைன்னா ஆர்எல்ஸ் ஃபெயில். ஸோ இந்த 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் பாஸ் காட்டுங்க, அப்படி இல்லைன்னா ஃபெயில் காட்டுங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இதை காப்பி பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடணும். இப்போ ஏன் ஃபெயில் இங்கே வந்துச்சுன்னா, இது கிரேட்டர் தென் 35 தான், ஆனால் இது கிரேட்டர் தென் இல்லை. ஸோ 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான். இப்போ 50 கிரேட்டர் தென் 35, இதுவும் கிரேட்டர் தென் 35, அதனால் பாஸு. இதுவும் கிரேட்டர் தென் 35, இது 35க்கு ஈக்குவல், ஏன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு போட்டேன், ஸோ பாஸ். ஆனால் இது இல்லை, பட் இது இருக்குது. ஒன்று இல்லைன்னா கூட கிடையாது, ஃபெயிலு அப்படின்னு அர்த்தம். இதுதான் அண்டோடைய விஷயம். இப்போ ஆருக்கு வந்து எப்படி பார்க்கணுன்னா, இது 2த்தில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கண்டிஷன் காட்டுறேன். இஃப் அதில் ஆர் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும், ஆரை பொறுத்த வரைக்கும். இந்த இது கிரேட்டர் தென் 50 அப்படின்னா, அதே மாதிரி இந்த சப்ஜெக்டும் கிரேட்டர் தென் 50 அப்படின்னா எனக்கு வந்து இவங்க டாப்பர் அப்படின்னு காட்டுங்க. 2 சப்ஜெக்டில் எனக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ 2த்தில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் கிரேட்டர் தென் 50னா அவங்க வந்து டாப்பர்னு அர்த்தம், இல்லைன்னா நார்மல்னு போடலாம், நார்மல் ஸ்டூடெண்ட்டு. ஓகே, அப்படி போட்டுட்டு இப்படி கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், காப்பி பேஸ்ட். ஸோ ஆரை பொறுத்த வரைக்கும் என்னது, 2த்தில் ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும். இப்போ 50 ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் எடுத்தால் போதும், அவங்க டாப்பர். ஓகே, இது 2த்துலேயுமே இருக்குது, அதனால் டாப்பர். ஆனால் இதில் பாருங்கள், இங்கே இல்லை, ஆனால் இங்கே இருக்குது, ஸோ டாப்பர். ஒரு சப்ஜெக்டில் இருந்தாலே போதும், அந்த கண்டிஷன் கொடுக்குறேன். அண்டுனா 2மே சாட்டிஸ்ஃபை ஆகணும், அப்போ தான் அதோட ரிசல்ட்டு ஷோ ஆகும். இல்லைன்னா அதர் ரிசல்ட் என்னவோ ஃபெயில்டு, நாட் ட்ரூன்னா அந்த ரிசல்ட் காட்டும். ஆறுனா 2த்தில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும், அப்போவே காட்டிடும். நார்மல் இஃப் வந்து என்னதுன்னா, இஃப் போட்டு ஒரு கண்டிஷன் போட்டு அது ட்ரூவாக சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா பாஸ், ஆகலைன்னா ஃபெயில், அப்படி சொல்கிறது தான் இஃப். ஸோ இது இஃப்புக்குள்ளே அண்டு அப்படின்னா 2மே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இஃப்புக்குள்ளே ஆறுனா 2த்தில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும். இஃப்னா அது நெஸ்டட் இஃப், நான் அது அப்புறமா சொல்கிறேன். ஸோ நான் ப்ராக்டிஸ் செக்ஷன் இதோடைய ஒர்க் ஷீட்ஸ்லாம் நான் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இதில் வந்து நிறைய ஷீட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். லுக்கப் ஃபங்க்ஷனு, இஃப் அண்டு, இஃப் ஆர், இஃப் எரரு, சம், இஃப் கவுண்ட், ஆவரேஜ், எல்லாமே மினிமம் மேக்ஸ் எல்லாமே நான் ஒர்க் ஷீட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க.